கூட கூட நின்னானே
வந்தாச்சு. ஒரு செகண்ட் இப்பொழுது வாயிலை புனிதம் செய்ய தயாராக இருக்கிறார்கள். குடும்பத்தை ஆசீர்வதிக்க நாம் ஜெபிப்போம். கடவுள் அவர்களுக்காக ஆசீர்வதிப்பார்கள். ஆயர் அவர்கள் வேண்டாம். பூசை முடிந்த பிறகு இசை இசைத்துக் கொள்ளலாம். ஆட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். சொல்லுங்க. ஆயுள்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். ஆட்சிமிகு ஆயுள்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். ஆட்சிமிகு மன்னர் உள்ளே உங்களுடைய ஆயுள்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். ஆட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். யாக்கோபின் கடவுளுடைய முகத்தை தேடுவோர் இவர்களே. உங்களுடைய பதில் அன்பு செய்வா. எமது மனமேற்படி புதிய பங்கில் ஆரோக்கியனை திருத்தலத்திற்காக புதிதாக அமைக்கப்பட்டிருக்கும் நுழைவாயிலை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். நுழைவாயில் வழியாக உள்ளே நுழைபவர்
வெளியே வருவோர் அனைவரும் உமது எல்லா அருளில் இரவு பெற்றுக் கொள்ளும் ஆடைகளை கருள்ளார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா மன்றாடுவோம். எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மையும் நுழைவு வாயிலையும் ஆசீர்வதித்து நாளாக காப்பார். ஆயிரம் திறந்து வைக்கிறார்கள். நன்றி. வரவேற்ற வரவேற்பு நடனத்தை நம்முடைய சார் ஒன் சொல் சொல் அண்ணே 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 கொஞ்சம் அந்த கண்ணு வாங்கணும் அங்கே போகணும் சரி பிடிச்ச மட்டும் எடுங்க எடுங்க வார்த்தைக்கு ஏற்ப இப்பொழுது ஆயுதம் தண்ணீரை ஊற்றுகிறோம். ஆரோக்கிய அன்னை ஆளும் ஆளுநர் குன்மரமும் கார்த்திகை பாதைகளை எங்களை வழிநடத்தி அருள்களை புரிந்து கலந்து ஆயரை ஆய பெருந்தவர்களை இப்போது நம்முடைய மண்ணிலும் கலப்பு தலைவர்கள் நடனமாடி வரவேற்கிறார்கள். அனைவரும் உங்களுடைய திருவிழா என்பவர்கள் இப்பொழுது நடனமாடி ஆயவர்களை வரவேற்கிறார்கள்.
பெயராலே. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த நாள் திருச்சபையில் ஒரு பெரிய நாள். காண முடியாத வரை காணக்கூடியவராக தன் கருப்பையில் கருத்தரித்து அவரை பெற்றெடுத்த அந்த பெரு விழா நாள் தான் இன்று கொண்டாடுகின்றோம். இந்த நாளில் நோவாவின் விசுவாசத்தின் அடையாளமாக கட்டாத விசுவாசத்தின் சான்றாக அமைகின்றன இந்த ஆலயம், இந்த அருமையான ஒரு கிவி, இந்த நுழைவாயில். எனவே நாம் எல்லோரும் ஆயருடைய உடல் நலத்திற்காக, ஆயருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நிறைவேற்றப்பட கடவுளுக்கு உகந்த விதமாக இந்த மறை மாவட்டத்தை அவர் இட்டு. எனவே நாம் எல்லோரும் ஆயருடைய உடல் நலத்திற்காக, ஆயருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நிறைவேற்றப்பட கடவுளுக்கு உகந்த விதமாக இந்த மறை மாவட்டத்தை அவர் 8 பேருக்கு மேலாக நன்கொடைகள் கொடுத்திருக்கின்றார்கள். அதிகபட்சமாக கொடுத்த நபர் குடும்பத்தில் சுகத்திற்கு உடல் சுகத்தை நாம் வேண்டுவோமாக. பத்தக்காடு நெப்போலியன் சகாயம் இருந்தால் குடும்பத்தில் நன்றி பொழிய போகிறார். ஞானமணி நல்ல உடல் சுகத்திற்கு விடுக நாம் வேண்டுவோமாக. பத்தக்காடு விக்டோரியா குடும்பத்தில் நன்றி பணி செலுத்துகிறார்கள். தேர்வில் நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற வேண்டுகிறார். வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டுகள் நாம் சேர்ந்து வேண்டுமாக. எல்லோரும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை தம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இதோ கருவுற்றிருக்கும் அந்த பெண் ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன். ஆண்டவரை சோதிக்க, என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 4 இருந்து 10 இறுதியாக. சகோதரர் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது
பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஆனால் ஒரு உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரி பலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சொல்லில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அதிகாரம் 1. வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வார்த்தை அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, திரு அவையானது இந்த நாளில் ஒரு மிகப்பெரிய திருநாளை கொண்டாடுகிறது. சொல்ல போனால் கொண்டதில் அந்த கடவுள் தான் பெருமை தேடி கொண்டார் என்று. அது அன்னைக்கு பெருமை, மாற்று கருத்து இல்லை. நமது மானுடத்திற்கு பெருமை, அதிலும் மாற்று கருத்து இல்லை. கடவுளுக்கும் பெருமை. ஏனெனில் தன்னால் படைக்கப்பட்ட ஒரு பெண்மணியை தனது தாயாக்கி கொண்டார் அந்த கடவுள் என்று. ஆக அன்னை மரியாவை கடவுள் தன் தாயாக்கி கொண்ட ஒரே கடவுளாக 3 ஆட்களாக வணங்கி மகிழ்கிறோம், ஆராதித்து மகிழ்கிறோம். தந்தையா, மகனாக, தூய ஆவியாராக அவர் இருக்கிறார் என்று. இந்த 3 பெயரது பெயர் என்னவென்று விவிலியம் நமக்கு விளக்கமாக சொல்லுகிறது. அதை புரிந்து கொண்டாலே நாம் நம்பி இருக்கிற கடவுள் இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளிடமிருந்து கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனித நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதர் ஆனார். முடிந்தவர்கள் விழுந்தாற்படியிட்டு கொண்டாடுவோம். மேலும் நமக்காக போந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு அவரது ஆட்சிக்கு முடிவு இராது தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறோம். மேலும் இவர்களோடு தொடர்ந்து இறையாட்சி பணி செய்யும் ஊழியராகிய அருள் பணியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உமது ஆவியால் வழி நடத்தவும், அவர்கள் உமது நற்செய்தியின் சாட்சிகளாக தொடர்ந்து மக்களை நன்கு வழிநடத்தவும் இடைவிடாமல் மனம் தளராக ஜெபிக்க வரும் செய்கின்ற தொழிலை ஆசீர்வதிக்கவும், ஆழ்வாதாரம் பெருகச் செய்யவும், பிள்ளைகள் சமய சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும். அவர்கள் அனைவரும் உடல் உள்ள நலம் பெற்று தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் போல் ஒன்றிணைந்து அன்பு, அமைதி, உதவும் பண்பு கொண்டவர்களாகவும், நீர் உரமிட்டு நீர் பாய்ச்சி வேரோடு மாதா கேபியை சிறந்த முறையில் முழுமையாக கட்டி முடித்த குடும்பத்திற்கு தேவாசிர் கிடைக்கவும், அவர்களுடைய தொழில் வளர்ச்சி மேன்மையடையவும் மற்றும் ஆலயம் ஆட்சி கட்டி முடிப்பதற்கு மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, நமக்கு மட்டுமல்ல இவ்வுலகமாந்திர அனைவருக்குமே, படைப்பு அனைத்துக்குமே அந்த மீட்பின் அருள் சென்று சேர வேண்டும் என ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, உடைய பிள்ளைகள் நாங்கள் இந்த மங்கள வார்த்தை திருநாளில் ஒரு குடும்பமாக ஒன்று கூடி ஏறெடுக்கிற
எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். உமது திரு அவையின் காணிக்கையை உளங்கணிந்து ஏற்றருளும். அதனாலும் ஒரே திருமகன் மனிதரான மறை நிகழ்ச்சியை திரு அவை தனது தொடக்கம் என உணர்ந்து இப்பெருவிழா மறை நிகழ்வை மகிழ்ச்சியோடு கொண்டாட செய்வீரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குறி உலக மாந்தரின் எதிர்பார்ப்பும் சொல்லற்கரிய முறையில் நிறைவேறும் என்றும் விளங்கச் செய்தி அவர் வழியாக மதுமான ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அறிந்தும் அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர்கள் அனைவருக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. தற்போது திருவாளர் அகஸ்டின் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. திருவாளர் சீனியார் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. அவர்களுடைய சகோதரின் மகன் திருவாளர் ராபர்ட், ராயப்பன் ரோஸ்லின் மேரி, ராயப்பன் ரோஸ்லின் மேரி, விக்டர் ஆஷா, நான் தடுமாறும் நிலை பாருமே அன்பே, என் நிழலாக என் தெய்வமே, வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. மனம் கேட்கின்றேன் நீரின்றியே மனம் கேட்கின்றேன், என்னை காக்கும் என் தெய்வமே, என் உயிரவா வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் சுறுசுறுப்பான தேனியை போலவும் இடைவிடாது உழைக்கின்ற எறும்பை போலவும் அவர் தன் பணியிலே ஓய்வின்றி உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆயர் அவர்கள் நம்முடைய பங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த வட்டாரத்திற்கு அவருடைய வருகை பெருமை சேர்க்கிற விதத்திலே அமர்ந்திருக்கிறது. தஞ்சைக்கு 4வது ஆயராக பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொருடைய மக்களுடைய மனதிலும் இடம்பெறுகின்ற விதத்தில் தட்டி எழுப்பி, வாருங்கள், மனமேற்குடியில் வீற்றிருக்கும் அருளாட்சி புரியும் ஆரோக்கிய அன்னைக்கு வாருங்கள், ஆயருடைய வருகை என்று தலைவனாக, ஏன் அனைத்து குருக்களையும் ஒன்று சேர்க்கின்ற ஒரு நண்பனாக இருப்பவன் தான் நம்முடைய மறைவட்ட அதிபர் அவர்கள். அவர்களுக்கு இன்று இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றால் அவரோடு தோளோடு தோள் கொடுத்து இன்று மணமேல்குடியிலே விண்ணை மட்டும் கோபுரமும் இந்த ஆரோக்கிய அன்னை கெவியும் இருப்பதற்கு இன்று வழி இப்படி சுற்றுவட்ட மக்களுக்கெல்லாம் ஒரு தொழில் அதிபராக இருந்து ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து
அதோடு மட்டுமல்ல, உதவி கேட்டு வருகின்ற மக்களுக்கு நம்முடைய பங்கு தந்தவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறார்கள். அத்தோடு பழனி ஈஏ கார்த்திகையினுடைய உறவினரும் இப்பொழுது அகிலன் அவர்கள் 1000 அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறார்கள். எப்போதும் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருள் திரு குழந்தைராஜ் அடிகளார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறார்கள். அத்தோடு ஜே அகஸ்டின் அவர்கள் 1000 அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்கி பார்த்து பெருமிதம் கொள்கிறார்கள். எல்லாம் கரவடி எழுப்புவோம். நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் தான் இந்த இடத்திற்கு எல்லா விதத்திலும் உதவி செய்தவர். எனவே ஊராட்சி மன்ற தலைவர் நடேசன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நன்கொடை கொடுத்து பெரிய நம்முடைய பங்கை சேர்ந்தவர் என்று ஓடோடி உழைப்பவர். சௌரிமுத்து அடிகளார் அவர்களே, இதை ஒட்டப்பட்டது. அதற்கு பிறகு கோம்பலப்பணியில் இருக்கின்றேன். நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன். பணி தொடர்ந்து நடைபெறுவதற்கு வீரக்குறிச்சி பங்கு தந்தை ஜோசப் இந்த இடத்தை எல்லாம் பார்த்து விட்டு ஒரு அருமையான நன்மை கொடுத்தீங்க. சஞ்சயினர் பங்கு சமையாரா இருந்தப்ப ஜெய்சங்கர் அவரிடமும் குலோத்துங்கனிடமும் கேட்டேன். பாவிக்கின்றனர். அவர் ஒரு முறை ஒரு பணிக்கு நன்றியை பாராட்டியும் சொல்லியிருந்தேன். அன்பார்ந்தவர்களே, இதுவரை நாம் பார்த்த ஆயனுடைய செயல்பாடு வைக்கிறார்கள். இந்த பட்டுக்கோட்டை உதவி பங்கு தந்தை அருள் திரு பெஞ்சமின் உதவி பங்கு தந்தைக்கு தெரிவித்த அவர்களே, குழந்தைராஜ் அவர்களே, நம்முடைய முன்னாள் உதவி பங்கு தந்தை பெஞ்சமின் அவர்களே, கோடைக்கு ஆரோக்கியசாமி அருள் தந்தை அவர்களே, எங்க மேடைகளில் 5 காரியங்களை நினைவு கூறுகிறோம். அதில் முதலாவதாக நாம் நினைவு கூறுவதே அன்னை மரியா கௌரியல் தூதர் வாழ்த்துறை சொன்னார் என்று செய்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புனிதமிக்க திருநாளில் உங்களோடு இணைந்து திருவிழாவில் நிறைவேறி இருக்கிறது. அதே போல நமது தாய் பங்கு தந்தைகள் அதிபர் தந்தைகளை அணுகிய போதும் எவ்வளவு முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே ஆண்டவரின் அன்புக்குரியவர் என்று நாம் திருவுவிலியத்திலே வாசிக்கின்றோம். நன்கொடை வழங்கிய தாராள உள்ளங்களை நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இந்த கெபியையும் இன்றைய நாள் அன்பின் விருதையும் வழங்குவதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். திருவாளர் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. திருவாளர் ஜோசி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. வரலாம் அப்படின்னு சொல்லி இன்ஜினியரோடு சேர்ந்து அவர் ஒரு பெரிய இன்ஜினியர் தான், ரொம்ப அழகுற அமைத்திருக்கிறார்கள். திருவாளர் பரணிகாந்த் அவர்களுக்கு பதிலாக வந்திருக்கக்கூடிய அவருடைய சகோதரன் மகன் அகிலன் அவர்களுக்கு பொன்னாடை